வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பிரண்டை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு பிரண்டையை எடுத்து நல்லா தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறணும். கடுகு வறுத்து எடுத்து வச்சுட்டு அடுத்தது கொஞ்சம் வெந்தயம் வறுத்துக்கிறணும். எடுத்துக்கிறோம். வடைச்சட்டியை நல்லா காய வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறணும். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் நிறையா ஊற்றணும். நல்லா காஞ்சதும் வெள்ளைப்பூடை போட்டு வதக்கணும். வெள்ளைப்பூடு நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த எண்ணெயில் வெட்டி வச்சுருக்க பிரண்டையை வதக்கணும். இப்போ பிரண்டை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. வதங்கி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி வச்சுருக்க பிரண்டையை நம்ம ஜாரில் சேர்த்துக்கிறோம். நல்லா ஆற வச்சுருக்கோம். ஆற வச்சு நம்ம ஜாரில் சேர்த்துக்கிறோம். வச்சுருக்க வெள்ளைப்பூடையும் அதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து ரெண்டையும் நல்லா அரைச்சிக்கிறணும். இப்போ நம்ம பிரண்டையும் வெள்ளைப்பூடும் அரைச்சி வச்சுருக்கோம். அதை இந்த எண்ணெயோட சேர்த்துக்கிறணும். இதோட நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகும் வெந்தய பொடியும் ரெண்டையும் சேர்த்து போட்டுருக்கோம். ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டு விட்டுருவோம். இதோட மிளகாப்பொடி சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி அதோட கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கிறோம். கொதிக்கையில் பெருங்காயப்பொடியை போடும். பிரண்டை ஊறுகாயில் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான சுவையான பிரண்டை ஊறுகாய் ரெடி.